வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்றைக்கி ஸ்ரீனிவாசம் சமையலில் 3 இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். அதுதான் சரஸ்வதி பூஜைக்கு நான் செஞ்ச நெய்வேத்தியங்கள். இந்த பிரசாத வெரைட்டியை இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். முதலாவதாக கடலைப்பருப்பு சுண்டல். அதுக்கு ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட நல்லா தண்ணி ஊற்றி கடலைப்பருப்பை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம கடலைப்பருப்பை ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அப்படி நம்ம குக்கரில் வச்சா போதும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரில் 2 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போது 2 விசில் வரைக்கும் வச்சாச்சு. ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கடலைப்பருப்பு வெந்திருக்கணும். ரொம்ப குலைவாக இருக்கக்கூடாது. அந்த கிள்ளு பதத்துக்கு அளவுக்கு வெந்திருந்தால் போதும். அப்போ தான் சுண்டல் நல்லாயிருக்கும். வாங்க சுண்டல் தாளிச்சிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் ஒரு 2 மிளகாய் வத்தல் காரத்துக்காக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூடவேவும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் வாசனைக்காக சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி தாளிச்சுக்கோங்க. இப்போ இது கூடவேவும் நம்ம வேக வச்சுருந்த சுண்டலை கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அது கூடவேவும் இன்னமும் டேஸ்ட்டுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டீங்கன்னா அருமையான கடலைப்பருப்பு சுண்டல் தயார் பண்ணிட்டோம். இப்போது 2வது பிரசாதம். இது அவல் பொரி, இனிப்பு அவல் பொரி. இது அதுக்கு 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கிறேன். அவலில் மண் தூசி ஏதாவது இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு சல்லடையில் போட்டு அதை நல்லா நீங்கள் சலிச்சுக்கோங்க. அப்போ அவல் நல்லா சுத்தமாயிரும். இன்றைக்கி நான் வெள்ளை அவல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சிகப்பு அவல் வேணால் கூட எடுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருங்கினதுக்கப்புறமா அது கூடவேவும் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, ஒரு 5-6 கிஸ்மிஸ் சேர்த்துக்கோங்க. அதாவது உலர்ந்த திராட்சை சேர்த்துட்டு அதை நல்லா பொரிச்சிட்டு அது கூடவேவும் அவல் சேர்த்துருங்க. இந்த அவலை நம்ம நல்லா நெய்யிலேயேவும் வறுத்துறணும். அவல் நல்லா கிறிஸ்பாக ஏன்னா இதில் நம்ம பொரி தான் செய்ய போகிறோம். அதனால் அது கூடவேவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி வறுத்துருங்க. அவல் நல்லா கிறிஸ்பாக இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா அது கூட 3/4 கப் அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1 கப் அவலுக்கு 3/4 கப் அளவுக்கு இந்த மாதிரி உடைச்ச வெல்லம் சேர்த்தா சரியாக இருக்கும். அதை நீங்கள் அப்படியே கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு அவல் வந்துடும். இது இப்போது கொஞ்சம் குலைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது காஞ்சதுக்கப்புறமா நல்லா கிறிஸ்பாயிரும், பொரி மாதிரி ஆயிரும். இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக பச்சை கற்பூரம் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்துட்டிங்கன்னா இனிப்பு அவல் பொரி ரெடி பண்ணிட்டோம். இது 2வது பிரசாதம். அடுத்து அரிசி பாயாசம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூட தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த அரிசி ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். இப்போது 30 நிமிஷம் ஆயிடுச்சு. அரிசி பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். இப்போ இந்த அரிசியை ஒரு மிக்சியில் சேர்த்துட்டு அது கூடவேவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இது இப்போ நல்லா நம்ம மிக்சியில் அரைக்கணும். இது மிக்சியில் அரைக்கிறப்ப கொஞ்சம் ரவை பதத்துக்கு இருந்தால் போதும். அதாவது இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம அரைச்சா போதும். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்தளவு தண்ணி எடுத்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அந்த தண்ணி இந்த அளவு கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசி, தேங்காயை இது கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துருங்க. கலந்துட்டு இப்போது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துருந்தோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சரியாக இருக்கும். அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெல்லம் சேர்க்கணும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. வெல்லம் நல்லா கரையணும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க ஒரு சின்ன பேனில். அது கூடவேவும் கொஞ்சமாக தேங்காயை இந்த மாதிரி பல்லாக கீறி போட்டுக்கோங்க. இது நம்ம பாயசத்துக்கு கூட சேர்க்கணும்.
இதெல்லாம் வந்து நல்லா பாயசம் வெந்ததுக்கு அப்புறமா கடைசியில் இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேர்க்கணும். இப்போ கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சமாக முந்திரி பருப்பு அதையும் வந்து வறுத்துட்டு பாயசத்தில் சேர்த்துருங்க. இது வந்து பாயசத்துக்கு இன்னமும் நல்ல வாசனையாக இருக்கும். சாப்பிட்றப்ப கடித்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். அது கூடவே வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துட்டிங்கன்னு சூப்பராக ரொம்ப ஈஸியாக அரிசி பாயாசம் வந்து ரெடி பண்ணிட்டோம். இன்னைக்கு வீடியோவில் கடலைப்பருப்பு சுண்டல், இனிப்பு அவல் பொரி, அதோட அரிசி பாயாசம் இந்த 3 சரஸ்வதி பூஜை நைவேத்தியங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.